ஏசாயா 60:15 நீ மீண்டும் தனியாக கைவிடப்படமாட்டாய். நீ மீண்டும் வெறுக்கப்படமாட்டாய். நீ மீண்டும் வெறுமையாக்கப்படமாட்டாய். நான் என்றென்றும் உன்னை பெரியவனாக்குவேன். நீ என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருப்பாய். இன்றைய செய்தி: கைவிடப்பட்ட நிலை மாறும். நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தனிமைப்படுத்தப்பட்டதாகவோ மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டதாகவோ உணரலாம். யாரும் என்னை கவனிக்கவில்லை, என் பாதையில் யாரும் வரவில்லை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களுக்கு தரும் வாக்குறுதி இதுதான். புறக்கணிப்பு முடிவுக்கு வரும். நீங்கள் விடப்பட்ட நிலை மாறி தேவன் உங்களை நித்திய மகிமையாக மாற்றுவார். மகிழ்ச்சியின் அடையாளம்: உங்கள் கடந்த கால வேதனைகளைக் கண்டு உங்களை பார்த்தவர்கள் இனி உங்களைக் கண்டு வியக்கும்படி உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவார். தலைமுறை ஆசீர்வாதம்: இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் தலைமுறைக்கும் நீடித்திருக்கும்படி அவர் செய்வார். மனிதர்கள் உங்களை விட்டு விலகிப் போயிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் உங்களை உயர்த்தி ஒரு புதிய அந்தஸ்தை வழங்கப் போகிறார். ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசாயா 60:15 படி கைவிடப்பட்ட நிலையில் இருந்த என்னை நித்திய மகிமையாக மாற்றுவேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அவமானங்கள், புறக்கணிப்புகள் மற்றும் தனிமைகளை நீர் அறிவீர். ஒருவரும் என்னை தேடி வராத சூழ்நிலையிலும் நீர் என் கூடவே இருந்ததற்காக நன்றி. இன்று முதல் என் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். என் குடும்பத்தையும் என் வேலையையும் என் வருங்காலத்தையும் தலைமுறையாக மகிழ்ச்சியோடு இருக்கும்படி ஆசீர்வதியும். என்னை தேடி வரும் நன்மைகளினால் என் முகம் பிரகாசிக்கட்டும். எல்லா துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.